கிராமத்து முருங்கைக்கீரையை தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த முருங்கைக்கீரை கடையில் செய்கிறதுக்காக முதல்ல நாட்டு முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரை பறிக்க போகிறோம். மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கிறதுலாம் அந்த காலம். தவறு தூக்கி போட்டு டஃப்னு பிடிச்சிடும் சார். இது திட்டமான தண்ணி. நாங்கள் இந்த முருங்கைக்கீரை ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறோம். இந்த துவரம்பருப்பு அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு பாருங்கள். அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், ஏன்னா அவசியம் மஞ்சத்தூள் சேர்க்கணும், போதும். இப்போ இந்த துவரம்பருப்பு வேகிறதுக்காக லைட்டாக கடலை எண்ணெய், ஏன்னா பொங்காமல் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதாங்க. இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடுறோம். இப்போ போயிட்டு முருங்கைக்கீரையை ஒடிச்சாந்து வச்சுருக்கேன். நல்லா ஆஞ்சி அழகாக கழுவிட்டு வந்துடலாம். தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரையை உருவிட்டோம் பாருங்க. இதில் நல்ல மெயினான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. வாங்க, நான் அடுப்புக்கிட்ட போய் சொல்கிறேன். நல்லா கொதி வந்து போச்சு. கீரை அள்ளி வச்சிடலாம். சும்மா ஒரு கொதி அளவுக்கு மூடிக்கலாம். பாடி செம சூடாக இருக்குது. இப்போ ஒரே கொதியில் நம்ம இறக்கிட்டோம். ஒரு கொதியில் தான் விட்டுருக்கோம். கீரையை போட்டு ஒரே கொதி தான் இறக்கிட்டோம். பாருங்கள், ஒரு வாசனைக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு 4 பல்லு பூண்டு, வேறு அதிகமாக இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பூண்டை இப்போ போட்டோம். போட்ட உடனே என்ன செய்ய போகிறோன்னா, இந்த வானலை பாருங்கள், இதுக்கு தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 4 பட்டை மிளகாய் போட்டால் போதும், வாசனையாக இருக்கும். கடுகுலாம் சேர்க்க வேண்டிய அது அவசியமும் இல்லை. பட்டை மிளகாயை இந்த அளவுக்கு நல்லா கருவை விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கருவுனா போதும், இறக்கிடலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரையில் இருக்கிற தண்ணியை வடிகட்டுவோம். ஏன்னா அப்போ தான் கடையத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்க,
இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா அப்போ தான் கடையும் போது நல்லா மஞ்சி வரும். கல் உப்பு, கீரைக்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது, சும்மா லைட்டாக அரை உப்பு என்ன போடும். இப்போ கடைய ஆரம்பிச்சிடலாம். அடாடா சும்மா பாருங்கள், அப்படியே பஞ்சு பஞ்சாக போடுவேன். துவரம்பருப்புலாம் நல்லா குழஞ்சிருச்சு, அதனால் கடையில் விலை மிச்சம் நம்ம. இருந்தாலும் முருங்கைக்கறியை கொஞ்சம் நல்லா கடைஞ்சிடும் சூடாக. முருங்கைக்கீரை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு கடையிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம்ல, இதுக்கு தாளிப்பு வெறும் பட்டை மிளகா மட்டும்தான். முடிச்சுட்டு நான் ஊர் என்ன பண்ண போனால் இதனுடைய சுவைக்காக கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக செரிமானத்துக்காக ஜீரகம். எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உடம்புக்கு. காரத்துக்கு தான் மிளகு. ஓகே, இதை வதக்கியும் இடித்து போடலாம், இல்லை அப்படியே பச்சையாகவே கூட நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அப்படியே கூட கிடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கும். நான் ஏன் வறுத்து போடுறேன்னா வறுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். நல்லா வாசனை அது சோறு இருக்குது, சாப்பிட்டு கீரை இருக்குது போட்டு. வடகம், இந்த நேரத்தில் தான் மிளகு ஜீரகம். அருமையான கீரை கடைகள் பாருங்க, இதுதான் கிராமத்தினுடைய வாழ்க்கை. சும்மா அருமையாக நம்ம செஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கீரை செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, இதை என்கிட்ட கொஞ்சம் நினைக்கிறோம். அதோட அப்படியே பறித்த முருங்கைக்காய் பொரியலும் ரெடியாக இருக்குது. சொல்லு. சைடு சேர் முருங்காய். செம்மையா இருக்கு. ஸ்பெஷல் என்னன்னு கேட்டாக்கா, எங்கள் ஆயா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிட்ருக்கேன். ஒரு நாள் எங்கள் ஆயா வீட்டுக்கு போயிட்டு அவங்க எப்படி அதை செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து அதே போல் வீடியோக்காக நாங்கள் செஞ்சேன். ஆனால் செஞ்சேன், அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முருங்கைக்கீரைக்கும் முருங்கைக்காய் பொரியலுக்கும் அப்படி தான் இருக்குது. சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் அதை.